கூட எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி வினோத் கிட்ட சொல்லும்போது கூட ஒரு 2 3 பேர் சொன்னாங்க, மத்தவங்கலாம் வந்துட்டாங்க. அந்த 2 3 பேர் சொன்னது கூட வினோத் அவங்க 2 பேர் சொல்லல, கன்வே பண்ணல. அவங்கலாம் ரெடி ஆயிட்டு வந்துடுறீங்களா சாயந்தரா, வந்துடுறீங்களா, இன்னைக்கு பேசிடலாமா அப்படின்னு 2 டைம் கேட்டார். 2 டைமும் அது மட்டும் தான் கேட்டார் லைவ்ல. நான் இது ஃபுல்லா பார்த்தேன். எதுவுமே கேட்கல வினோத். இங்க சொன்ன மாதிரிலாம் எதுவுமே அங்க பேசல. உட்காந்து பேசினாங்க, எல்லாரும் தூங்குனாங்க. அதை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி எதுவுமே வந்து அவங்க எதுவுமே கேட்டுக்கல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இவங்க இவங்க தூங்க போறாங்கன்ற பாயிண்ட்ல என்னன்னா, சாண்ட்ரான்றது மட்டும் தான் தூங்குனாங்க. அடுத்த நாள் திவ்யா நான் பேசினாங்க நைட்டு. திவ்யாக்கு யாருமே தூங்கல. இவங்க தெளிவா தான் பண்ணாங்க. பேச வேணான்றதுக்காக. இவங்க பேசினா அது கவனிக்க கூடாதுன்றதுக்காக தான் பண்ணாங்க. இது தெளிவா அது நடந்துச்சு. இந்த ஒரு விஷயம். இது 3வது இன்னொரு பாயிண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கட்டுறாங்க. நைட் உட்காந்து பாத்திரம் தேய்க்கிறதையும், பேசாம அமைதியா பாத்திரம் தேய்ச்சுக்கிட்டு இருக்கிறதையா பார்க்க வராங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப எதுக்கு லைட்ஸ் ஆஃப் பண்றாங்க? நைட் உட்காந்து பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணணுன்ற மாதிரி இருக்குன்னா, வெளிய லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. அங்க பண்ண வேண்டியதுதான். லைட்ஸ் ஆஃப் பண்ண இடத்துல எப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்றத இவரு அலோவ் பண்றாருன்னே எனக்கு புரியல. அந்த கொஸ்டின தான் யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னா, அந்த டோட்டல் டிஸ்கஷனுமே ஆஃப். அது யாருமே அங்க கேட்கல. இங்க இருக்கும்போது, எங்க வீட்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க அந்த விஷயத்த. அப்புறம் ஏங்க லைட்ஸ் ஆஃப் பண்றீங்க? லைட்ஸ் ஆஃப் பண்ணா தூங்கக்கூடாதுன்றதுக்காக லைட்ஸ் ஆஃபே பண்றீங்க. அங்க வந்து பேசக்கூடாதுன்றது தானே பாயிண்ட். அவங்க பேசி என்டர்டெயின் பண்றாங்கன்னா, வெளிய வந்து என்டர்டெயின் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்க தானே போறாங்க. நைட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவங்களுக்கு காசு வந்திருக்கும்ல. நல்லா ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு போறாங்க. இது அவங்க என்டர்டெயின்மென்ட் நினைக்கிறது பட்சத்தில் அத பண்ணிட்டு போக வேண்டியதானேன்ற அந்த பாயிண்ட் தான் எனக்கு அங்க மெயினா பட்டுச்சு. அது 3வது பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து கானா வினோத் சைட்ல. அந்த ஆதிரை இஷ்யூ வந்து ஆக்சுவலா கானா வினோத் கரெக்ட்டா தான் பேசினாரு. அது கத்தி பேசினாரு. அதெல்லாம் திருப்பி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆதிரை வந்து அது கீழ விரிச்சுக்கிட்டு, அந்த எபிலெப்டர்ல வந்து அந்த விஷயத்த வச்சு அந்த ட்ரிம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மேட்டர்ல, கீழ விரிச்சுட்டு பண்றீங்களே, இதே தானே ஃபர்ஸ்ட் நாள் சொன்னீங்க. வந்தப்போ நீங்க எங்கள பண்றீங்களே இதே மாரி வச்சு, பண்ணக்கூடாதுல்ல. இந்த மாரி போட்டு அப்படின்னா, இல்லைங்க இந்த மாரி வீட்டுக்குள்ள வச்சு பண்றாங்க. அது பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலயும் பரவும்னு சொன்னீங்களே, இப்ப நீங்களே பண்றீங்களேன்னு சொல்லி சர்க்காசமா அந்த ஆள் ஆரம்பிச்சது சண்டையா மாறிடுச்சு. அப்ப அந்த என்ன சொல்லியிருக்கணும் அந்த ஆதிரை, அவங்க துண்டே விரிக்காம பண்ணாங்க சார். நான் துண்டு விரிச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அது பண்ணும் அந்த விஷயத்த. ஆக்சுவலா கமருதீன் வந்து அங்க உடச்சு விட்டுருப்பான். நானும் துண்டை விரிச்சு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை அட்ரஸே பண்ணாம, அவன் மேலதான் தப்புன்றதே புரியாம, கானா வினோத்த சைடு அடிச்சதாகட்டும், பார்வதி சைடுல அடிச்சதாகட்டும், கிளீனிங் விஷயத்துல எல்லாத்துலயுமே அரைகுறை. ஸ்கிரிப்ட் மட்டும் படிச்சுட்டு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசிட்டு போன ஒரு விஜய் சேதுபதி தான் இன்னைக்கு நான் பார்த்தேன். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப லோவா பட்டுச்சு. எனக்கு ஆச்சரியமா பட்டுச்சு. பயாசஸ்லாம் தாண்டி, ஐடியாலாம் தாண்டி இது நான் எதிர்பார்க்கல அவர்கிட்ட இருந்து. டோட்டலி டிசப்பாயிண்டட். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, சூப்பராக பேசுனீங்க. பட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து நான் இன்னைக்கு எபிசோட் நான் பார்க்கும்போது யோசிச்சேன். ஏன்னா எடிட்டிங் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாம் கிட்டையும் ரசிங் கிட்ட மட்டும் தான் நான் பேசினேன். பேசும்போது எடிட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப மொக்கையா இருக்கு. இதை எப்படி எடிட் பண்ணி கொண்டு வரப்பாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த லேக் இருக்கனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். பட் இவங்க எல்லாருமே கேட்ட கேள்விக்கு எல்லாருமே பயங்கரமா சுத்தி சுத்தி விட்டாங்க. ஸோ அதுனாலயும் உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கலாம். பட் ஹோஸ்ட் வந்து அந்த இடத்துல அட்ரஸ் பண்றது நீங்க கேட்டீங்களா, ஆதிரை வந்து துண்டை விரிச்சு தான் பண்ணாங்க. ஆதிரை கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேவா? கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. இவரும் கிளியர் கட்டா வினோத் கிட்ட கேட்டாரு. வினோத் வந்து அதை வந்து சுத்தி 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 வித்துட்டு இருந்தாரு. ஸோ அதுதான் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுவே 1 hour கிட்ட போச்சு. இல்ல விவேக், இன்னொன்னு என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அங்க வந்து ஆக்சுவலி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஆதிரை தான் அங்க வந்து ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. வினோத் வந்து அங்க கத்தியெல்லாம் கேட்கல, சிம்பிளா தான் கேட்டான். ஓகே, அதை வந்து ப்ளோ பண்ணிட்டாங்க. ஷி வாஸ் ஆல்ரெடி என்ன பொறுத்தவரைக்கும் ஷி வாஸ் இந்த ஏஜ் தட் ஷி மைட் கோ அவுட். புரியுதா அந்த உனக்கு? இடத்துல அமித்துக்கு அடி விழுந்துச்சு. உங்களுக்கு யாருக்குமே அது எபிசோட்ல வரல. என்ன ஒண்ணுன்னா, பார்வதி போயிட்டு அங்க ஃபைட் நடக்குது. என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல. அது வந்து இந்த டாஸ்க் நடந்துச்சுல்ல, அதுல கொண்டு வந்து கேட்கும்போது, இல்ல சார் ஆக்சுவலா நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க கேஸ்ல ஏதோ இருந்துச்சு. அதனால ஆஃப் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்வதி வந்து சீக்கிரம் போங்க, அங்க ஃபைட் நடக்குது. ஏதோ இது பண்ணுது. நீங்க போய் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. நான் போய் பார்த்தேன்னு சொல்லி அமித் தேவையில்லாம உள்ள வந்து அடி வாங்கிட்டு போவாரு. நீங்க இதே அவங்களுக்குள்ள போய் இது பண்றீங்கன்னு சொல்லி அவருக்கு வேற ஒரு குத்து குத்தி விட்டாங்க இடையில. கேளுங்க, இப்ப எபிசோட இப்ப வரல. சொல்லியிருக்காரா ஏதாவது, எதுக்கு நீ போவீங்க கேட்டிருக்காரா? அடுத்த வாரம் பாருங்க, அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க என்னங்க சார் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு அடுத்த வாரம். அந்த இடத்துல எப்படி சார் வந்து அவங்களால முடியுது அந்த அப்படின்பாரு. இடத்துல வந்து அமித் வந்து பெருசா இது பண்ற மாதிரி இது பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல போன வீக் அமித் அடிச்சதை வச்சு அமித் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்ல சார் நான் போகணும் தான் சார் இது பண்ணேன். நான் போகணும் சார் நினைச்சிட்டு இருந்தேன். பார்வதி சொல்லி நான் போல. பட் நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் மாத்திருப்பாரு. அதுதான் அவங்க இது நடக்குதுல்ல. நீங்க ஏன் அங்க போறீங்க? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து பாத்தியா, போன வாரம் என்ன சொன்னாரு, நீங்க ஏங்க கேட்கல. இந்த வாரம் என்ன சொல்றாரு, நீங்க ஏங்க போறீங்க. யோ,
யாரியா நீ? அடிக்கிறதுல தப்பே இல்ல ப்ரோ. சரியா? சத்தியமா சொல்றேன். அடிக்கிறதுல தப்பே இல்ல. ப்ரோ ஒண்ணே ஒண்ணு ஆனா சொல்லிடுறேன் பாருங்க, ப்ரோ. அமித்து விழுந்த அடி பூரா வந்து உன் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்காம உங்களால எப்படிங்க இருக்க அந்த முடியுது? இடத்துல இல்ல சார் பார்வதி சொல்லி நான் போல சார்ன்னு நான் தோணுச்சு சார், நானா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்வதி ஃபைட் நடக்குதுன்னு சொன்னாங்கன்னு அதுதாங்க நானும் சொல்றேன் அப்படின்னு இந்த ஆளு அமித்னால அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணே தெரியல. உட்காந்துருங்க அப்படின்ட்டாரு. அவன் பாப்பான், என்னடா போன வாரம் தானடா இது வேற தானே அடிச்சாரு, இப்போ அதை பண்ணா திருப்பி அடிக்கிறாரு. அந்த இடத்துல பார்வதியை மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமித் ரொம்ப ட்ரை பண்ணுவார் ரசிகா. ஒரு இடத்துல பார்வதியை சொல்லுவேன், நான் தான் சார் உள்ள இழுத்து போடணும்னு நினைச்சேன் அவருன்னு சொல்லி பார்வதியை ஓப்பனா சொல்லும். என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். ஓகே பேசுங்க. யாரு பேசணும்? சாரி, ஏய் நர்மதா பேசணும். நித்யா பேசிட்டீங்களா? நான் பேசிட்டேங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. நர்மதா பேசுங்க. ஹாய். ஹாய் தேங்க். ஆக்சுவலி எனக்குமே வந்து நான் கொஞ்சம் ஃபியூ வீக்ஸாவே சொல்லிட்டு இருக்கேன் இந்த எபிசோட்ஸ் பார்த்துட்டு. வீக்கெண்ட் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, விஜய்எஸ் வந்து சரி கிடையாதுன்னு. ஆக்சுவலா கமல் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து நடந்ததை பத்தி எதுவுமே மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. மக்கள் வந்து அதை வந்து ரசிச்சாங்களா ரசிக்கலையா, தப்பா சரியா, அதை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஷோ எப்படி மூவ் பண்ணுவாங்க முன்னாடி இல்லை பிக் பாஸ்ல அப்படின்னாக்கா, லைக் எவ்ரி வீக் வந்து ஒரு டாஸ்க் இருக்கும். இதுல யாரு வந்துட்டு இல்லை லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யார் இதுல பாம்பு, யார் இதுல வந்து கழுகு, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து சாட்டர்டேஸ்ல ஒரு இது இருக்கும், சண்டேஸ்ல ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த கார்ட்ஸ்லாம் காட்டி இது யாருக்கு அப்ளிகபிள், அது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மற்ற எல்லாருக்கும் வந்து புரியும், ஓகே இவங்க வந்து கேம்ல லீடிங்ல இருக்காங்களா, லீடிங்ல இல்லையா, இவங்க நல்லா விளையாடுறாங்க அப்ரிஷியேட் பண்றாங்களா, இவங்க நல்லா விளையாடலன்னு திட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயும் பேசுற மாதிரி தான் இந்த சீசன்ல எடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்துட்டு ஒரு யோசிக்கிற தன்மையோ புரிஞ்சுக்க தன்மையோ இல்லாதவங்க மாதிரி தான் இருக்காங்க. அவங்கவுங்க இப்ப எப்படின்னா ஒரு 20 பேரை கொண்டு போய் அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு குரூப்பா ஒரு சேர்ந்து, அதாவது சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்றது வந்து எதுக்குனாக்கா, ஒரு கேம்னு வரும்போது எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்காக பிடிக்காதவங்களை போய் அடிப்பேன்ற மாதிரி இல்லாம அவங்கவுங்க பெஸ்ட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றதுதான் வந்து குரூப்பா எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற டைம் எல்லாமே சேர்ந்துதான் இருப்பாங்க. ஈவன் அசீம் டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து வீக்கெண்ட்னா குக் பண்ணி கொடுப்பாரு, டீ போட்டு கொடுப்பாரு, சம்திங் அது மாதிரிலாம் பேசுவாங்க. நல்லா பேசிப்பாங்க, ஜாலி சிரிச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த சீசன்ல தான் எப்படி இருக்குனாக்கா, கேம்லயும் அவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்றத கண்டினியூ பண்றாங்க, கேம் இல்லாத டைம்லயுமே அப்படியே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ரொம்ப பயாஸ்டா போறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்டிங் இருக்க மாட்டேங்குது. இவர் ஹோஸ்ட் பண்றவரு அவங்க இப்போ நம்ம வந்து லைவும் போடுறாங்க, 1 ஹவரும் போடுறாங்க, ஏதோ சம் கட் பண்றாங்க அவங்க. பட் நமக்கு தெரியுது அவங்க என்ன நினைக்கிறாங்க. நம்மளை விட டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு யாரை பிடிக்குது, யாரை பிடிக்கல, யாரை அடிச்சுக்கிறாங்க, யாரை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறாங்கன்ட்டு தெரியும். அதே நம்ம கிட்டயுமே வீக்கெண்ட்ல நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க இது பண்ணீங்க, நீங்க அது பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணது நல்லா இல்ல, இந்த மாதிரி பண்ணது வந்து நல்லா இருந்தது, சில விஷயங்கள் பண்ணது நீங்க சப்போர்ட்டிவா இருந்தீங்க, அவங்களுக்கு அது நல்லா இருந்தது, அடிச்சீங்க நீங்க பாடுறது நல்லா இல்ல, அந்த மாதிரி மக்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு இது ஷோக்கு நல்லது கிடையாது, இது நல்ல கேரக்டர் கிடையாது, இந்த மாதிரி பேசிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு போகாம எனக்கு என்னவோ இந்த ஹோஸ்டே வந்துட்டு இவங்கள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுங்கன்றத சொல்றாரு பை வேர்ட்ஸ். பட் அதை ப்ராப்பரா அவங்க கம்யூனிகேட் பண்ணலையோ. ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தியும் என்னென்ன நடக்குதுன்றத ஒரு ஒரு கேம் மாதிரி வச்சு ஒரு விஷயங்களா அவங்ககிட்ட இருந்து வாங்கி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க. ஒரு டைம்ல மிரர்ஸ் டாஸ்க் இருக்கும், இவங்களை பத்தி பேச வைப்பாங்க, நீங்க இவங்களா ஆயிடுவீங்க. அதெல்லாம் சில இடத்துல ஃபன்னியாவும் இருக்கும், சில இடத்துல வந்து அவங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஈவன் லாஸ்ட் சீசன்லாம் செம்மையா இருந்தது அது. இவங்கள மாதிரி அவங்க, அவங்கள மாதிரி இவங்கன்னு சொல்லி வரும்போது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்க்கும் வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கமல் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட்ஸ், அவர் அடிக்கவே மாட்டாருப்பா, சரி அவர் ரொம்ப மைல்டா பேசுறாருப்பா, சிரிச்சுட்டே பேசிட்டு போயிடுறாருப்பா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இவங்க அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு விஜய்எஸ் கிட்ட மொத்தமா அடிக்க மட்டுமே செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆப்வியஸா விஜய்எஸ்க்கும் சரி கமலுக்கும் சரி அவங்க உட்காந்து நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, இந்த மாதிரி இந்த வீக் அட்ரஸ் பண்ணணும், இதெல்லாம் இஷ்யூ நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபியூ கிளிப்பிங்ஸ் போட்டுட்டு அது சம்பந்தமா வந்து ஒரு நரேட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போவாங்க.
நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய மேஜர் இன்சிடென்ட், இப்ப எக்ஸாம்பிள் சபரி வந்து அடிச்சுட்டார் பார்வதின்னும் போது அந்த டைம்ல கேட்கும்போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு விஜய் அட்ரஸ் பண்றது. பட் மத்த டைம்ல வந்து அந்த சினிமால வந்து அந்த மாஸ் சீன்ஸ் 3 ஹவர்ஸ் மூவில வந்து அந்த ஒரு 5 மினிட் 10 மினிட்ஸ் தான் ஒரு மாஸ் சீன்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வீக்கெண்ட் தான் நமக்கு கிளிக் ஆகுது அது விஜய்ஸ்க்கு. ஒரே மாதிரி தான் எல்லா வீக்கெண்டுமே அவர் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு அவரோட ஆட்டிட்யூடுமே வந்து பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, கமல் வந்து கோவமா இருந்தா கூட மேபி அவரு பண்ணதுனால தெரியல. லெஜெண்ட் அவர் ரொம்ப அதனாலயே தெரியல. சம்திங் அவர் பார்த்தாலே அந்த கோவம் பார்த்தாலும் அவர் ஒரு நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஹாப்பியா அவர் பேசினாலும் நல்லா தெரியும். சட்டலா பேசுவார். சர்க்கஸமா சிரிக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு. பட் விஜய்ஸோட பாடி லாங்குவேஜ், அவர் கண்ணு வந்து ஒரு மாரி அவங்கள பார்க்குற விதம், சில இடங்கள்லாம் வந்து ஏதோ சொன்னாரு. இன்னைக்கு கூட சில வார்த்தைலாம் சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் அது மாரி சொன்னாங்கன்னா, அப்போ உள்ள அவங்க பண்றதுக்கும் இவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்ப நம்ம பார்க்கிறோம்ல, டிவி பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்றாரு அவரு. அவங்க ஒழுங்கா பண்ண மாட்றாங்கன்னு சொல்றாரு. பட் இவரு எப்படி பிஹேவ் பண்றாரு? ஒரு ப்ராப்பராவே அட்ரஸ் பண்ண மாட்றாரோன்னு தோணுது. இதனால தான் அவங்க யாருமே அதுவும் சும்மா நேரடியாவே நீ இப்படி பண்ணாத சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மக்கு மாரி இருக்காங்க. பட் இவரு இன்னுமே வந்து அப்ப எப்படி இருக்குன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம ஸ்கூல் போவோம் தெரியுமா? டீச்சர் திட்டுவாங்க முதல் நாள் நம்மள. நெக்ஸ்ட் டே போனா நம்ம அதே தானே போறாங்க மிஸ் நம்ம கம்முன்னு இருப்போம் தெரியுமா? கை கட்டிக்கிட்டு. அந்த மாரி இவங்க எல்லாம் என்ன தெரியுமா? ஆ வருவான், திட்டுவான், வாங்கிக்கலாம். நாளைக்கு இது தானே பண்ண போறோம் அடுத்த வாரம். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்கவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கூட இது ரியலைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான இஷ்டம் வந்து ஒருத்தர் கூட கிடையாது அங்க. சோ அத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ எதுக்கு இவர அட்ரஸ் பண்ணிட்டு போணும்? அப்ப வார வாரம் வந்து ரிவ்யூ வந்து பிக் பாஸே குடுத்துட்டு போயிடலாமே. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லாம இந்த சீசன்ல மட்டும் தான் பிக் பாஸ் அனௌன்ஸ்மென்ட் அவ்ளோ வருது. இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, அது பண்றீங்க. பிக் பாஸ் வாயாலேயே வந்து சொல்லிட்டாரு. ஒர்ஸ்ட் இந்த சீசன் ஐ மீன் ஒர்ஸ்ட் மீன்ஸ் எனக்கு வந்து நான் கிவ் அப் பண்றேன். நீங்க யாருமே இது பண்ண மாட்டீங்க. டிசிப்ளின் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்ற மாதிரி. இது எல்லாமே ஒரு ஸ்கூல் கிட்ஸ் கூட ஒழுங்கா பண்ணிட்டு போயிடுவாங்க. விஷயம் கொடுத்தா. இவங்க டிஆர்பிக்காக பண்ணலாம். அத வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணாக்கா பாக்குற மாதிரியும் இருக்கணும். பிளஸ் அவங்க நெக்ஸ்ட் நீங்க எனக்கு யார் சொன்னாங்க லாஸ்டா பேசும்போது கூட ஏதோ ஒரு அடுத்த சீசன்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு டவுட்டா இருக்கு. மேபி ஒன்ஸ் ஃபார் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இந்த வாட்டி நான் என்ன சொல்றேன்னா, டைட்டிலே கொடுக்காதீங்கன்ற யாருக்குமே. ஏன்னா டைட்டில் நல்லா செஞ்சவங்க இப்ப முத்துக்குமரன் நல்லா பண்ணார் லாஸ்ட் சீசன்ல. அந்த மாதிரி பர்சன் டைட்டில் வாங்கியே இப்ப அவங்களும் அட்ரஸ் இல்லாம இருக்காங்க. அதனால பெரிய ஒரு ஃபேம் எல்லாம் வாங்குதா நமக்கு தெரியல இப்ப கரண்டா. ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீசன் வச்சுக்கோங்களேன். எந்த சீசன்லயுமே வின்னர் வந்து பெருசா வந்து சொசைட்டில நான் பார்த்தது கிடையாது. இப்போ இது வந்து இன்னும் டம்பா போயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா, பேசிக்காவே இந்த டைட்டில்ன்றதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமலே இருக்குது. பெருசா அவங்க வரமாட்றாங்க, கொள்ள மாட்றாங்கன்னு. பட் இது வந்து இந்த மாரிலாம் பண்ணாக்கா, நாளைக்கு நான் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிளஸ் முன்னாடிலாம் நான் சோசியல் மீடியா நிறைய கமெண்ட்ஸ் வரும். Facebookலயா இருக்கட்டும், Twitterலயா இருக்கட்டும், Instaலயா இருக்கட்டும், நிறைய வரும். இப்பலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா வரதில்ல. பிக் பாஸ பத்தி சில நெகட்டிவ்ஸ் வரும் தான். எல்லா இடத்துலயுமே. பட் பாசிட்டிவ்ஸும் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும். இவங்க நல்லா பண்றாங்க, இவங்க இவ்வளவு அன்பா இருந்தாங்க. இப்ப ஆரிலாம் வந்து கேப்ரியாக்கு வந்து இது பண்ணும்போது, இந்த நல்ல விஷயங்களா பண்றாருன்ற மாரிலாம் வந்தது. அந்த மாரி நல்லதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அண்ட் அன்னெசெசரியா வந்து ஈவன் இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் இந்த சீசன் சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ஸ் டூ செகண்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி ரியாக்ட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆப்வியஸா ரியாக்ட் பண்ணுவாங்க தானே. அவங்க எல்லாம் மீடியால இருக்கிற பசங்க தான் பர்சன்ஸ் தானே. நார்மலா யாரா இருந்தாலுமே இப்ப தனுஷ் கிட்ட போய் நீங்க கொஸ்டின் கேட்கறீங்க, விஜய் கிட்ட போய் கொஸ்டின் கேட்கறீங்கன்னா, அவரு அவரு கொஸ்டின பார்த்தோனே ஒரு ஆன்சர் பண்ணும்போது ஃபேஸ் ரியாக்ஷன் மாறதானே செய்யும். அப்படி ரியாக்ட் பண்ணாதீங்க, இப்படி சிரிக்காதீங்க, இது தப்பு. அப்படிலாம் பேசுறது வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நல்லாவே கிடையாது. எனக்கு ரைட் ஃப்ரம் த டே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே வந்து விஜேஎஸோட ஆங்கரிங் வந்து சுத்தமா பிடிக்கல. அதுக்கு பிரியங்கா, ராஜு மாரி ஆளுங்க வந்து பண்ணா கூட செம்மையா பண்ணுவாங்க. ஒரு கலகலப்பா எடுத்துட்டு போவாங்க அந்த விஷயம். தப்பே ஒருத்தங்க பண்ணாலுமே, அவங்கள சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து அது ஹர்ட்டிங்கும் ஆகும். சேம் டைம் அது பார்க்குறவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரியும் அவங்களுக்கு புரியும். யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கும் புரியும். பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு காமெடியா சொல்றாங்க பாருங்கப்பான்ற ஒரு இது இருக்கும். காமெடியா கூட வேண்டாம் எல்லா டைம்லயுமே. அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து சுத்தமா சரி கிடையாது. அதாவது இல்ல, இப்ப நமக்கே தெரியுது நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுவாருன்றது. அது மாரி ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கும் சுத்த இதுவா போயிட்டு இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது? ஒரு கேம் ஃபோக்கஸ் மாரி யாருக்குமே இல்ல. டைட்டில் வின் பண்ணாக்கா அது நம்மள ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒர்த்தா இருக்கணுன்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் இவங்க வைக்கிற கேம்ஸுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இந்த வாட்டி சுத்தமா கிடையாது. இப்ப ஃபேமிலி வீக் வந்துருச்சு. அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே தான். அட்லீஸ்ட் ஒரு 2 கேமாவது நமக்கு ஒரு பிசிக்கல் டாஸ்க் 24 ஹவர்ஸ் டாஸ்க்கோ இல்ல பிசிக்கல் டாஸ்க்கோ ரொம்ப ஹெவியா வச்சாங்கன்னா தான் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு?
எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன் செங்கலா செங்கலா வச்சது மாதிரிலாம் வந்து வச்சா நல்லா இருக்கும். இப்போ ஃபேமிலி வந்து ஏதாவது இவங்களுக்கு சொல்லி இப்போ இதுல வேற இந்த சீசன்ல புதுசா ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி வந்துட்டு ஒன் டே ஸ்டே பண்ணலான்ட்டு ஒரு ஃபேமிலில இருந்து வந்து அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்னு தெரியல. பட் மத்த ஃபேமிலிஸ் வந்தாலும் சரி, என்ன மாரி குடுத்து ஏதாவது இப்போ அவங்க மூலமா ஏதாவது கன்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? அத வச்சு ஏதாவது இப்போ கேம் மாறுமா? இது ஒண்ணா இருக்கிறவங்க பெரியவாங்களா? இது சுபீக்லாம் கூட கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவாங்க. விக்கல் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. அப்ப இவங்களே பேசிக்க மாட்டாங்களா? இப்ப அத வச்சு அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வார்த்தை ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட் டூ ஃபினாலே கூட இந்த வாட்டி வைப்பாங்களா? அது 1 வீக்லயே முடிச்சிரும். அது எப்படி முடிப்பாங்க? ரொம்ப சிம்பிள் டாஸ்க்கா வைப்பாங்களா? அப்படிலாம் தெரியல. ஒரு எப்படி சொல்றது? அதான் நமக்கு இப்போ முன்னாடி பேசின மேடம் சொன்னாங்க. நம்ம யோசிக்கிற அளவுக்கு கூட சுத்தமா அவங்க யோசிக்க மாட்றாங்க டீம்ல. அது ஏன் சுத்தமா தெரியல. கிரியேட்டிவ் டீம் சொல்றாங்க. அவ்ளோ செலவு பண்றாங்க. குரோஸ் கணக்கா பேசுறாங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்திலாம். ஆனா வந்து அவங்க பண்ற இப்போ நார்மலா ஒரு சின்ன சின்ன ப்ரோகிராம் பண்றாங்க விஜய் டிவில இல்லையா? ஸ்டார்ட் மியூசிக் சம்திங் அந்த மாரிலாம் ப்ரோகிராம்ஸ். அதுலலாம் குடுக்குற ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட பாத்தீங்கன்னா, இதுல இருக்க மாட்டேங்குது. இந்த பிக் பாஸ்ல இருக்க மாட்டேங்குது. பிக் பாஸ் தான் வந்து அதுக்கெல்லாம் ஹோலா இருக்கும். லைக் எப்படின்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன ப்ரோகிராம் இப்போ சூப்பர் சிங்கர் மாரி சில ப்ரோகிராம் பண்றாங்கன்னா, சிஸ்டர் கொஞ்சம் அதுலலாம் ஷார்ட்டா முடிங்க. ஹேண்ட்ரைஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஓகேங்க. ஓகே, ஓகே. அதான் அந்த எசன்ஸ் வந்து பிக் பாஸ்ன்றதுக்கு எசன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. 2 சைடும் அதாவது எல்லா சைடுமே இருக்கு. மேக்கர் சைடுல, பிளஸ் ஹோஸ்டிங் சைடுல, பிளஸ் கண்டென்சர் சைடுல இருக்கு. அதனால அந்த அளவு நமக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லன்றத தான் நம்ம ரொம்பவும் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதான் என்னோட இது. தேங்க் யூ. ஓகே, நல்லா பேசுங்க. அதுக்கப்புறம் நான் தெரியும். நல்லா இருக்கீங்களா? நல்லா சரி, ஓகே. நந்தினி பேசுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ பேசுங்க. ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு விஜய் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் நீங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. மேபி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அவரு எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பரா வந்துட்டு கொண்டு போகல, கன்வே பண்ணவே இல்லை கண்டஸ்டன்ஸ்க்கு. ஒருத்தரை எடுக்கிறாரு, வினோத் எடுக்கிறாரு அப்படின்னா வினோத்தோட பிரச்சனையை முடிச்சு அவருக்கு புரிய வைக்கணும் அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. பட் அதை பண்ணாம டைவர்ட் ஆயிட்டு எலிவேஷன் கொடுக்குறங்கிற பேர்ல திவ்யா அரோராக்கெல்லாம் எலிவேஷன் கொடுக்குறங்கிற பேர்ல வினோத் அண்ட் பார்வதி வந்து புள்ளி பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த தப்பு வந்துட்டு சின்னதோ பெருசோ அப்படிங்கறத ஹைலைட் பண்ணாம அது யாருமே தப்பு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணாம அங்கங்க டீக்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க செட் பண்றாங்க நேரட்டிவ் எப்படின்னா திவ்யா அரோரா வந்துட்டு நல்லா ப்ளே பண்றாங்க. ஐ மீன் விக்ரம் கூட இவங்க நல்லா ப்ளே பண்றாங்க, இவங்க இருக்காங்க ஹோவர் லைட்ல இருக்காங்க, மத்தவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி டவுன் பண்ணி அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு புரிய வைக்கிறது ப்ராப்பரா கன்வே பண்ணலங்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு கம்ரு பாருவோட இஷ்யூல வந்துட்டு அது கம்ருதீன் தான் வந்துட்டு என்னோட பர்செப்ஷன் நான் சொல்றேன். கம்ருதீன் தான் பார்வதியோட கேமை வந்துட்டு ஓவர்டேக் பண்றான். பார்வதி வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆயிட்டாங்க தான், அது உண்மைதான். அது கேம் பிளேவா வந்துட்டு லாஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எமோஷனல் சைடு வந்து அதிகமா இருக்குது. கேம் பிளேல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதை வந்து நாம ஆடியன்ஸ் பார்க்க நமக்கு தெரியும். பட் இதை வந்து ஆப்போசிட்டா செட் பண்றாங்க. கம்ரு நீ பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ, பேசாத அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அது பாருக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. பாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து கம் அவுட் ஆகி வந்து அது கேம் ப்ளே பண்ணா இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் போர்ஷனை வந்து குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். பட் பாரு கையில தான் இருக்குது. ஆஃப்டர் ஃபேமிலி வீக் மேபி இதை மாறலாம் இந்த ஃபேஸ் அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம். அது எப்படி போகுதுன்னு தெரியல. அண்ட் திவ்யாவை வந்துட்டு அவங்க என்ன கேம் ப்ளே பண்றாங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒண்ணுமே பண்ணல. ஒரு 4 பேரை பிக் பண்ணி, அதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு 3 பேர் சாரி. பாரு, கமருதீன், வினோத். இவங்க 3 பேரை பிக் பண்ணி இந்த 3 கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட இருந்து வாயில வர வார்த்தையை வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க கேம் ப்ளே என்ன அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. ஏன் இந்த எலிவேஷன் தெரியல. அண்ட் இது நான் இங்க சொல்லவும் எனக்கு தெரியல. பிக் பாஸே வந்துட்டு என்னன்னா லைக் லாஸ்ட் சீசன் வந்து சௌந்தர்யாக்கு அந்த கியூட்னஸ் இருந்ததுல, இந்த சீசன் வந்துட்டு இந்த பியூட்டி கார்டு அப்படிங்கிறது திவ்யாக்கு அப்ளை ஆகும். அதை வச்சு ஒரு மாதிரி மூவ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ஓட்டிங் லிஸ்ட்லயும் அவங்க வந்து டாப் இந்த மாதிரி ட்வீட்ஸ் எல்லாம் பாக்குறேன். என்னன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வருதா இல்ல கேம் பிளேக்காக என்ன கேம் பிளே அவங்க பாக்குறாங்கன்னு தெரியல. நமக்கு தெரியும் ஆடியன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒண்ணுமே இல்லை. அண்ட் அரோரா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு வீக் டேஸ்ல வந்துட்டு எதுவுமே பண்ணாம ஒரு மாதிரி செட்டிலா இருக்கு. பட் வீக்கெண்ட் வந்து ஏதோ ஒன்று கேப் பண்ணி அவங்க அதர் கண்டஸ்டன்ஸ் வந்து அண்டர் த பஸ் போற மாதிரி தான் இருக்கு.
அது வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் நடந்துட்டு டேமேஜ் ஆகுது. அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாரு வந்து ரியலைஸ் பண்ணி கேமை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். ஃபீல் ஆகுது. தேங்க்யூ. நீ சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வந்து திவ்யா பத்தி சொன்னது எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேற ஃபீலிங்ஸா? புரியல என்னது? என்ன மாதிரி? எனக்கும் அந்த அதாவது பியூட்டி கார்டுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அது எனக்குமே அது தாட் இருந்துச்சு. அது அப்சர்வஸா தெரியுதுங்க. ஏன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நீங்க இந்த 2 டேஸா வந்து நீங்க பாத்தீங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்துட்டு வீக் ஃபுல்லாவே அதான் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இது இந்த வேர்டு சொல்லாம தெரியல. பிபியே வந்து திவ்யா கிட்ட ஃபிளிப் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அப்படி எதாவது தெரியுது. ஓகே, யாரு அதை மட்டும் வச்சு டைட்டில் விட்டுப்பாங்கலாம் தெரியலையே, பார்ப்போம். லதா பேசிருக்கோம், அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. லதா கேக்குதா? சார் கேக்குது. சாரி, பேச லைன் கட் ஆயிடுச்சுங்க, அதனால. இல்ல, இப்ப ஆக்சுவலா வந்து விஜய்ஸ் வந்து பேசினார் இல்லையா, சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் சாண்ட்ராட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த டாபிக் பாதியில விட்டுட்டு வினோத் கிட்ட போனாரு. அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறதே புரியல. ஆக்சுவலா வந்து அவங்க வந்து கதை சொல்றேன்னு வந்து கம்பல் பண்ண இவங்க சொல்றேன்னு சொல்லவே கிடையாது. எல்லாரும் சரி நீங்க இன்னைக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவங்க வந்து அன்னைக்கு நைட்டு கேட்பாங்க, வினோத் கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, 15 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி அவருதான் போய் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வைப்பாரு. சபரி சொன்னது அங்க பச்சை போய் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஓகேவானா அவர் எல்லாரும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க போய் பேசுவாங்க. அப்படி யாருமே இங்க உட்காந்து கேட்கவும் இல்ல. இதேதான் நேத்து திவ்யாக்கும் லைட் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் கூட அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகல. அவ்வளவுதான் உட்காந்து, அது வெளியில உட்காந்து அவ்வளவுதான் கேட்பாங்க. 2 பேர் ஜெயில உட்காந்துருக்கும் போது உட்காந்து கேட்பாங்க. தேவையில்லாம வந்து இவங்க சுத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு. கமருதீன் அப்படியே என்ன எப்படி சொல்றது, டபுள் கேம் கூட சொல்ல முடியாது. இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி, எல்லா பக்கத்துலயும் ஒரு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு கமருதீன். கடைசியில பாருவே கோத்தி விட்டாரு. அது ஒரு விஷயம். இவர் வந்து விஜிஎஸ் வந்து டைரக்டா கொஸ்டினை வந்து கேட்கவே இது நீங்க இதுதான் பண்ணீங்க அப்படிங்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன். எல்லாத்துலயும் பாதியில விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து கடைசியில ஒரு டிராமா போட்டாரு. என்னமோ சுபிக்ஷா வச்சு இவர் கேம் விளையாடுறேன்னு சொன்னோன்னே அவர் போய் டிராமா போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அது ஒரு இது பண்ணிட்டாரு. இல்ல இவர் ஏன் வந்து விஜிஎஸ் வந்து டைரக்டா கேட்கவே மாட்டேங்கிறாரு. கமல் சார் மாதிரி இருக்கவே மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் கமல் சார் அளவுக்கு இருக்க வேண்டாம். ஓரளவு வீடியோ இது பார்த்துட்டு வராரா, இல்ல கிளிப்பிங்ஸ்னாவது பார்த்துட்டு வராரா, இல்ல சும்மா எழுதி கொடுக்கறத கொண்டு வராரான்னு தெரியல. ஒரு அட்லீஸ்ட் எபிசோட்னாவது பாக்குறாரா இல்லையான்னு தெரியல. நடக்காததை நடந்துச்சுங்கிறாரு, நடந்ததை நடக்கலங்கிறாரு. என்னத்த சொல்றதுன்னே புரியல. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் அரோரா அண்ட் பார்வதியோட ஒர்க் விஷயத்துல நான் சொல்லலாம். நடக்காததை நடந்ததாவும் நடந்ததை நடக்காததாவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இல்ல அரோரா வேலையே செய்யல. ஆனா அவங்களுக்கு கை தட்டிட்டு போறாரு. பாரு மங்குன்னு வாடன்னு அத்தனை வேலை பார்த்துச்சு. பாரு நமக்கு பிடிக்கல, அது அடுத்து வேற செகண்டரி இது. அந்த நம்ம ஒரு வாரம் வேலை பார்த்துச்சு, வாடனா வேலை பார்த்துச்சு. இன்னைக்கும் இவரு கேட்டிருக்கணும், என்னங்க இவ்வளவு பெரிய வீட்டுக்கு 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, கிச்சன்ல மட்டும் 5 பேரை போட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கவே இல்லையே. இது வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவர்தான் ஹோஸ்ட் ப்ராப்பராவே பண்ண மாட்டாங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஹோஸ்டா வரும்போது என்ன நடந்ததுன்னா தெரிஞ்சுக்கணும்ல. தெரியாம எதுவுமே பார்க்காம வந்துட்டு நடக்காதது நடந்துச்சு. அரோரா வந்து பேசும்போதெல்லாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது. இந்த பொண்ணு என்ன வேலை செஞ்சுச்சு 10 வாரத்துல என்ன இந்த வாரம் தான் கிச்சன்ல அதுவும் வெங்காயம் வெட்டுச்சு, சாப்பாடு கூட சர்வ் பண்ணுச்சான்னு கூட தெரியல. ஒரு தோசை கூட ஊத்த வரல அதுக்கு. கேட்டா நான் பாக்குறேன். அது ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. ஆனா வந்து இந்த பப்ளிக்கா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அந்த கேட்டவங்களுக்கு வந்து சார் அந்த மாதிரி மத்தவங்களும் ஃபீல் பண்ணாங்களே சார் அரோவை பத்தியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அங்க அப்படி சொல்லிட்டு இப்படி அவங்களுக்கு மாத்தி பேசுறதோ இல்ல வந்து வேற மாதிரி கூட தோணிருக்கலாம். இங்க வந்து கூட உங்களுக்கு மாத்தி தோணிருக்கலாம். அப்படி இப்படின்னு மறுபடி ஆஃப் இல்ல பண்ணிட்டாருன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. எப்படி சார் இருக்கும்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா எல்லாரும் டாய்லெட் கழுவணும், எல்லாரும் பாத்திரம் கழுவணும். இல்ல அரோரா வேலை செய்யாம இருந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லல. அரோரா செய்யாம இருந்தது அவங்க வந்து கேட்டுட்டு இங்க வந்து மாத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொன்னது ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இல்ல அப்படி அவங்க ஹவுஸ்மேட்ஸே ஃபீல் பண்ணிருக்காங்க நிறைய பேர்.
அந்த ஓ மாதிரி தான் சொன்னது. விக்னேஷ் ப்ரோ ம் மேபி கிளாரிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்ல அதே மாதிரி வினுக்குட்டின்ட்டு வந்துட்டு கடைசியில வினோத்தையும் இன்னைக்கு போட்டு விட்டாங்க. போன வாரம் எஃப்ஜே போட்டா அப்படி, இந்த வாரம் வினோத்தை போட்டு விட்டா அப்படி யாரோ அது வரைக்கும் வினுக்குட்டின்னு இந்த 2-3 வாரமா எல்லாம் இல்ல, வினுக்குட்டி காணாம போயிட்டாரு. வாரம் வாரம் ஒருத்தருக்கு ஊத்தி விட்டு போயிடுறாங்க. ஆனா வந்து அவங்க வந்து டாப் 5க்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லையே. மக்கள் எல்லாம் முட்டாளுங்கிற மாதிரியே நினைச்சுக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் ஒரு டேக போட்டு அவங்கள கழுவி ஊத்திட்டு இருந்தவங்களா இன்னைக்கு அவங்கள வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களே. புரியலையே என்னன்னு. அதெல்லாம் இல்ல ஃப்ரீயா ஓகே, அவங்க அந்த அளவுக்கு வெளிய விளையாடி இருக்கவங்க இருந்தா கூட பரவாயில்லைங்க. ரீசனபிளா விளையாடி இருந்தா கூட அங்கதாங்க பிரச்சனையே வருது. இப்போ வந்து இல்ல 4 வாரம் விளையாடல, ஓகே சரி, அந்த டேக் இது பண்றதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வெளில வந்தாங்க. நீ நல்லபடியா விளையாடுனா நம்மளே எதுவுமே சொல்லவே மாட்டேன். விளையாடவே இல்லையே. ஒரு வாரம் கமருதீன் கூட, ஒரு வாரம் எஃப்ஜே கூட, ஒரு வாரம் வினோத் கூட, இப்படி ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபிளிப்பு, அந்த மாதிரி தானே இருக்கா. எங்கெங்க அவங்க என்ன டாஸ்க் ஒழுங்கா விளையாண்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு டான்ஸ் ஆனாங்க இந்த வாரம், அப்புறம் ஒரு அந்த பாட்டு கண்டுபிடிக்கிறதுல ஒரு இது பண்ணாங்க. அதை தாண்டி எங்க பிசிக்கல் டாஸ்க் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கைத்தட்டல் வேற குடுக்குறாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. நாங்களாம் கேட்கலங்க. ஹாய் மத்தோ. இல்ல கமருதன் காட்டும் போது ஏன் கை கட்டுற? எல்லாரும் ஏன் கை தட்டுனீங்க? யோ கமருதன்னு சொன்னோடனே எல்லாம் பெக்க பெக்கன்னு சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆனா இல்ல புரியல. கமருதீன் தாங்க அது வந்து பச்சோந்தின்னு பேர் ஏன்னு உனக்கு புரியலையா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிளாஸ் ஏன் உனக்கு கம்முன்னு புரியலையா? வந்துருக்கு. லைட் ரூலர் தான். ஏன்னு புரியலையா? அது அதுதான் நாய் குறைச்சனால எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. யோ அவங்க உள்ள அந்த என்ன ஒன் மோர் திங். நினைச்சிருப்பாங்க? யோ வாவ். நீங்க டிவில எல்லாம் பாக்குறதெல்லாம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. அஹ், எங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல அங்க ஒரு விஷயத்துல செம ஃபன்னா இருந்தது. சரி வந்து ஆனா எடிட்டிங்ல எதை தூக்கி எங்க போடுறான்னு தெரியாம நீங்க கிளவுன் ஆடியன்ஸ் எல்லாம் இனிமேட்டு எவனும் நானும் கண்டிப்பா நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில முறையாக 9 சீசன்ல இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ம் இன்னைக்கு எபிசோட் நான் பார்க்கல. ஓகே சப்போஸ் ஏன்னா hope you guys know I'm on the way to Salem from there. ரீச் ஆயிட்டேன் இப்பதான், நியர்பை. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு. ஓகே. என்னன்னா ஆஹ், என்ன சொல்றது, இந்த கிளவுன் ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்லாதீங்க, பாவம் பாவன்றீங்களா? வலிக்கும்ல. ஆமா, ஏன்னா நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க நின்று பேசிட்டு இருந்தோம் ஒரு சில பேர்கிட்ட. சரியா, ம் அவனுங்க தான் இந்த வெட்டல் ஒட்டல்லாம் பண்றானுங்க போல இருக்கு. ஓகே. அது நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ம் அதுக்கப்புறம் இனிமேட்டு ஆடியன்ஸ் எதுவும் சொல்லாதீங்க, பாவம் ஆடியன்ஸ். நானும் சொல்ல மாட்டேன். இஷ்டத்துக்கு வெட்டுறாங்களா அப்படின்னா? That shows how the show should move forward. And one more thing, Vignesh knows very well. ஆடியன்ஸை கிளாப் பண்ணாம உட்கார்ந்துருந்தா கூட விஜய் ஸ்னிக் நின்று பேசுறாரு இல்லையா, ம் அதுக்கு பேக் சைட்ல பிக் பாஸ்னு ஒன்று எல்இடி இருக்கா, ஆமா. அதுக்கு பின்னாடி ஒரு டீம் உட்காந்து கிளாப் பண்ணுது. ம் அவங்க அங்கேருந்து கிளாப் பண்ணும்போது நம்ம ஆளுங்க இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, எல்லாம் தட்டுறாங்களே, சரி தட்டு அப்படின்னு எல்லாம் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதா? ம் அது வந்து நான் இன்னைக்கு நிறைய வாட்டி நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். எந்தெந்த விஷயத்துல அவங்க கிளாப் பண்ணாங்கிறது நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் அதான் அதை நான் போட்டு உடைக்க மாட்டேன். ஒரு 2-3 பேருக்கு யூ நோ வெரி வெல் விக்னேஷ். ஏன்னா நான் அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப நோட் பண்ணுவேன். புரியுது. இன்னைக்கு ரொம்ப நோட் பண்ணேன் அந்த விஷயம். அது இப்போ உடைச்சா சரிப்பட்டு வராது. அது கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் உடைப்போம். ஓகே. ஏன்னா இங்க ஆடியன்ஸ் இல்லை, கிளாப்ஸ் இல்லை, பட்டு அங்க ஆரம்பிக்கிறாங்க இனிஷியேட்டிவ் அங்க. ஓகே, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அங்கேருந்து சவுண்ட் வருது. ஓகே, அப்படி அங்கேருந்து கிளாப் தட்டும் போது டக்குன்னு இங்கேயும் எல்லாமே ஒரு கிளாப் தட்டும் போலதுன்னு எல்லாமே கிளாப் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான்லாம் கையை கட்டிட்டு உட்காந்துட்டேன் நிறைய இடத்துல. நானும் தானே ப்ரோ. ம் நானும் தானே. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால உட்காரவே முடியல. இதுல வேற நான் கை ப்ரோ நீங்க மட்டும் வந்துட்டீங்க, நான் மட்டும் வரல ப்ரோ. போங்க ப்ரோ, நீங்க மட்டும் வந்துட்டீங்க. அப்படியே நான் தெரியலையே, நான் பாக்கலையே. அதான் நீங்களே நீங்க போஸ்ட் போஸ்ட் போட்டிருக்கீங்களே. அது ஹரி அனுப்பிச்சுட்டான். ஆமா, ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சாமா அது. ஆமா, அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் இல்ல. இல்லையே, இன்னொரு இடத்துல எங்க நம்ம 3வது போய் உட்காந்துட்டோம்ல, உட்கார முடியல சாமி அப்படின்னு ஓடி போயிட்டோம்ல, பின்னாடி போய் உட்காந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி போட்டோம்ல, அங்கிருந்து வேற போட்டுருக்கீங்க. என்னடா இம்மா ப்ரோ நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன் ப்ரோ. அந்த எல்லோ சாரி அவங்க
பின்னாடி பின்னாடில நீங்க உட்கார்ந்திருந்தீங்க. இது வேறயா? இது அந்த நான் ஷேர்லாம் கவனிக்கல. எங்களுக்கு தெரியலைங்க. அங்க உட்காந்துக்கிட்டு நீங்க ஆ, வேற. நான் பார்த்தேன். எங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல உட்கார முடியல. நீங்க பாத்தீங்களா அந்த போட்டோ? நான் ஒன்று போஸ்ட் பண்ணிருக்கேன்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தாங்க. ஆமா ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா செக்மெண்ட் இன்னைக்கு எவ்வளவு நேரம் வந்துச்சு அந்த டிவில? நம்ம தான் சொன்னோம்ல 20 மினிட்ஸ். அவ்வளவுதான் வந்துச்சா? நம்ம அங்கேயே கால்குலேட் பண்ணோமா அட்டா இல்லையா? பாவிங்களா டேய், எங்க முன்னாடி அதுக்கும் விஜய் குறைவா சேதுபதி தான் என்ன தெரியுமா இருந்துச்சு. சொன்னாரு? ம். பேசிடுவேன் 2 மணி நேரமா நின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல நின்னு அப்படின்னு. அப்ப யோசிங்க 2 மணி அது நேரம் வந்துருச்சு, உட்கார்ந்து இருந்தாங்க. அது வந்துருச்சு. 2 மணி நேரம் மினிமம் பேசுனது. அது 1.5 மட்டும் மணி நேரம் வந்துச்சு. அது உட்காரணும். வந்துச்சு. அந்த 2 மணி அது நேரம் மட்டும் வந்துச்சு. அந்த 2 மணி நேரம் சொன்னது வந்துச்சுங்க. அந்த 2 மணி நேரம் சொன்னது 2 மணி நேரம் சொன்னது வந்துச்சு. சொன்னது வந்துச்சு. ஆனா 20 நிமிஷம் பட் தான். ஆனா உங்களுக்கு 20 நிமிஷம் தான் வந்துச்சா? ஆமா. அப்ப யோசிங்க, அந்த கீழே இருக்கிற பெஞ்சில, ஃபோம் இல்லாத பெஞ்சில ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது 2 மணி நேரம் ஆடாம அசையாம. ஏன்னா அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டானுங்க, டேக் போனதுக்கு அப்புறம் இந்த மூக்கம் நோண்டுறது, மண்டைய சுருகிறதெல்லாம் பண்ணாதீங்க, நல்லா இருக்காதுன்ட்டானுங்க. நானும் என்ன பண்றதுன்னே தெரியல. யோ எப்பயா முடிப்பானு, இது இப்படிதான் இருக்குமா எப்பயுமே அப்படிலாம் மெதுவா அதுவும் இதுல வேலை சொல்லிட்டாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பேசவும் கூடாதுன்னு. நாங்க எப்படி தெரியுமா பேசிக்கிறோம்? அங்க சாண்ட்ராவை பார்த்து பேசுறோம். யோ இது எப்பயா முடியும், இப்படியேதான் ஓடுமா? ஒண்ணு விக்னேஷ், நான் வேற 2 நாளா பாக்கல. இது என்ன ஷேவிங் மேட்ரு, என்ன மேட்ரு அப்படிங்கிறேன். ப்ரோ இது தெரியல ப்ரோ, லைவ்ல வரும் ப்ரோ அப்படிங்கிறாரு அவரு. ஏன் கேக்குறீங்க நீங்க? சத்தியமா புரியல ரசிகா, என்னடா நடக்குது என்ன? அப்ப யோசிங்க, 2 மணி நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்தா சத்தியமா முடியாது. ஓகே, பிகாஸ் நீங்க ஃப்ரண்ட் ரோல உட்காரும் போது நீங்க காலை நீட்டிட்டு உட்கார முடியாது. ஓகே, ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் குட் இல்லையா? ஏன்னா என்னதான் நடுவுல உட்காரிச்சிட்டானுங்க. ஏன்னா எனக்கு அவன் நடு சென்டர்னு பேர் வச்சான்னு தெரியல, இந்த சிவா பையன் தான் அடிக்கணும். தூக்கிட்டு போய் நடுவுல உரைச்சிட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் ரோல நடுவுல ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெப்பு அவருக்கு நேரம் நான் என்ன உட்காரிச்சிட்டானுங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் வேற சொல்லுங்க ங்கிறாரு. என்னத அப்படின்ட்டு இருந்தேன் நானும். அவ்வளவுதான் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? காலை நீட்டி போட்டு நான் எனக்கு வந்து மக்களே ஐ எம் ரியலி சாரி டு சே, எனக்குலாம் வந்து கால் மேல கால் போட்டு உட்காருதா எனக்கு அந்த மாதிரி தான் உட்காருவேன் எப்பயுமே. அங்க 2 காலம் கீழே வச்சுட்டு என்னால உட்கார முடியல. பின்னாடி வேற குத்துது. அப்புறம் எப்படா முடியும், விக்னேஷ் போயிடலாம், போய் பேக்ல போய் உட்காந்துடலாம், காலை நீட்டி ஜாலியா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். 2 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு 20 நிமிஷம் தான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த 2 மணி நேரம் நீங்க 20 நிமிஷம் என்ன பாத்தீங்களோ அதே தான் அவங்க 2 மணி நேரம் பேசினாங்க. இதான் உண்மை. ஏன்னா இவங்க சாண்ட்ராட்ட ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, என்ன சாண்ட்ரா சொல்லுங்க அப்படின்னா, சார் அன்னைக்கு அப்படிதான் சார், அந்த பில்லவும் குளிட்டு நான் எடுத்துட்டு போல சார் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதை எடுத்துட்டு போல சார். அப்புறம் நான் இது சார் சரி ஓகே வினோத் நீங்க சொல்லுங்க. சார் வெறும் சவுண்ட் ஆகுது, அது இதுன்னு அப்படி அப்படின்னு சொன்னாங்க சார். அப்படி சொன்னீங்களா சாண்ட்ரா அப்படின்னா, சார் அதாவது சார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சார், அந்த குளிட்டு அதை எடுத்துட்டு போறது பிளான் எனக்கு இல்லை சார், அவ்வளவுதான். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கடக்கோன்னு கோவிச்சு. இதேதான் 2 மணி நேரம். நான் வேற இப்ப அடுத்த வாரம் கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைய வேற கூட்டு போயிட்டேன். நேற்று தனியா போடுமே சேலத்துல இருந்து, டேய் வாடா போலாம் அப்படின்னு அவனையும் கூட்டு வந்துட்டேன். அவன் என்ன முறைக்கிறான் உட்காந்துக்கிட்டு, என்னையா கூட்டு வந்த அப்படின்னு. என்னையா கூட்டு வந்தேன்னு என்னை பார்த்து முறைக்கிறான் அவன். சரி மாப்பிள்ளை ஆயிட்டானே, அப்புறம் பின்னாடி கூட்டு போயிட்டு விஜய் சேதுபதி சார்ட்ட பக்கத்துல நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டேன். அப்பா நம்ம முடிஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தாத்தா வந்திருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். போய் சேர்ந்துட்டீங்களா? எஸ் சார், வந்துட்டேன் கரெக்டா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சார், நியர்பை ஹோம். ஓகே, அப்போ டிராவல் நெட் ஃபோன்ல ஒர்க் ஆகுமே? இல்ல பிரதர் ஓடிட்டு இருக்கான் இப்போ. அதான் நியூட்ரல் ஃபோன்ல ஒர்க் ஆகுமே. எங்க சார்? ஐயோ சார் இல்ல சார், இப்பதான் சார் நான் அவன்கிட்ட வண்டி கொடுத்தேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நானே இப்பதான் சார் வந்தேன் ஸ்பேஸ்க்கு. யோ மக்களே எப்பப்பா வந்தேன் தெரியும், நான் நீங்க வந்தது பார்த்து தான் நான் வந்தேன் சார். நான் இப்பதான் சார் வந்தேன், ஒரு 5 நிமிஷம் வந்தோடனே நான் பேச ஆரம்பிச்சேன் சார். அந்த இவன் ஒபிட்டோ அப்படின்னு ஒருத்தன் வருவான்ல ஸ்பேஸ்ல, மதன் ஆப்பிள் மதன், அவன் ஆம்பூர்ல மீட் பண்ணான். ப்ரோ வந்துட்டு இருக்கேன் ஆம்பூர்ல, ஆம்பூர்ல மீட் பண்ணான். சரி போய் சாப்பிட்டோம். பாய்க்கே பிரியாணி வாங்கி கொடுத்தாடா? இல்ல நான் பிரியாணியே அவன் அதான் எனக்கு ரெஃபர் பண்ண. நான் சொன்னேன், தம்பி நீ என் பேருக்காக நான் எப்பவுமே பிரியாணி தான் சாப்பிடுவேன்னா நினைச்சிக்காத, நான் இட்லி தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு யாரும் நல்லா கொரட்டை விடுறாங்க. விக்னேஷா? இல்லையே, யாரும் தெரியல. அப்புறம் வந்து நேரா போயிட்டு சாய் சங்கீதா ஏதோ ஒரு ஸ்ரீ சங்கீதா சாய் சங்கீதா ஏதோ ஒரு ஹோட்டல் நல்லா இருந்தது. பார்த்தா எங்க முன்னாடி உட்காந்து அர்ஜுன் சம்பத் சாப்பிட்டு இருந்தாரு. இந்த மூஞ்சி நமக்கு முன்னாடி மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லி
அது யாரு அர்ஜுன் சார் சம்பத்னா? சாப்பிட்டோம். அதான் சார் இந்து முன்னணி. நமக்கு தெரியாதுப்பா. ம். சார் நீங்களாம் லக்கி சார், சத்தியமா சொல்றேன் சார். கொடூரமான பனிஷ்மெண்ட் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொண்டு போய் உரைச்சிடணும். எங்க நான்லாம் நான் ஓடி வந்தேன் நான்லாம் நீங்க எப்பவுமே போன சொல்லுவேன் சார். சீசன். அதுக்கப்புறம் நான் போதே இல்ல. சார் சத்தியம். ஆமா சார், நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் யோசிப்பேன். இப்ப இங்க இப்ப நம்ம பசங்களும் இருக்கானுங்கல்ல, நான் கேட்பேன், ஏடா போறீங்க சொல்லுங்க, அனுப்பிச்சு விட்றோம், போடா போடா அப்படின்னா, ஐயோ இல்லை ப்ரோ நான் வேலை இருக்குது, அது இருக்குது அது இருக்குதுமானுங்க. ஆனா அந்த வழி என்னங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. ஏன்னா நான் தான் இன்னைக்கு தான் டேஸ்ட் பண்ணாத சீட்டு தான். தண்ணி. சார் மக்களே நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 2 மணி நேரம் யூ கான்ட் ஹேவ் வாட்டர் ஆல்சோ, யூனோ. 2 மணி நேரம் நின்று பேசுனதால யூ கான்ட் ஹேவ் வாட்டர் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வேணா நீங்க வந்து யூ ரைஸ் யுவர் ஹேண்ட். ஆனா டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களாம். நீங்க ஒரு டேக்கே 2 மணி நேரம் எடுக்கிறீங்க. ஐயோ என்னடா இவ்வளவு நாய்ங்க இருக்கு இந்த பக்கம். சார் நான் சீசன் 4 நினைச்சு பார்த்தேன். ஏன் 6 மணி நேரம் போன எபிசோட்லாம் இருக்கே. ஐயோ சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார், எப்படி 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிஞ்ச 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிஞ்ச எபிசோட்லாம் கூட இருக்கு 4th சீசன்ல. ஐயோ சாப்பாடு தண்ணி இல்லாம பாத்ரூம் போக முடியாது சார். இவனுங்க வந்து பாட்டுக்கு எழுந்து போறாங்க. நாமினேஷன் டைம்ல எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் சார், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவ்வளோ பீட்ரூட் போட்டு இவ்வளோ சர்க்கரையை போட்டு அல்வா கிண்டிட்டு இருக்காரு சார் அவரு. வியாழக்கிழமை அன்னைக்கே ஒண்ணுமே இருக்காது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொலைப்பட்டினியா இருப்போம். பணவல்ல கேட்டுறாரு தாத்தா. பணவல்ல கேட்டிருக்காங்க. பணவல்ல வேற, அது தவிர எவ்வளவு பொருட்கள் வெங்காயமா கிடக்குது ஒரு பக்கம். வெங்காயத்துக்கெல்லாம் ஒரு வெங்காயம் தாங்க. எனக்கு இன்னொரு ரேகாமா கடைசியா போறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு வேணும்ட்டு மீன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க போறவங்களுக்கு கொடுத்து அனுப்பலான்னு. ஒரு வெங்காயம் கேட்டாங்க பாருங்க, ஒரு பல்லு பூண்டு கிடைக்காது. நல்ல ருசியா சாப்பிடுறானுங்க சார். இன்னொன்னு விக்னேஷ் சொல்லுங்க ப்ரோ. சார், இன்னைக்கு வினோத்துக்கு ரோஸ்ட்ங்கிற விஷயம் மாதிரி தான் இன்னைக்கு வந்து ப்ரொஜெக்ட் அனுச்சா. ஆமா. ஆனா லாஸ்டா அவர் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு, அந்த விஷயம் வரல எபிசோட்ல. வரல. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ட்விஸ்ட். வாரம் ஃபுல்லா கத்திட்டு இருந்தீங்க, நல்லா பண்ணீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு அவரு. அது வரல. வரல. சோ ஓகே ஓகே ஓகே. இல்ல எனக்கு ஏங்க அவங்க யார் கப்பு கொடுக்கணும்ன்றதுக்கு தடங்களா இருக்கும்ல இதெல்லாம் போட்டா. யா கரெக்ட். மக்களே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சார், ஏன் கானா வினோத் இவ்வளவு ரோஸ்ட் பண்ண. நான் சொன்னேன் இல்ல அப்ரிஷியேட் பண்ணாங்களே அப்படின்னா, சாட்டர்டே எபிசோட்ல வரல சண்டே எபிசோட்ல வருமான்னு கேட்டாங்க. அது எப்படியா சண்டே எபிசோட்ல வரும்? இமாது நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீங்க சிரிக்க கூடாது. சொல்லுங்க சார். மைக்க மியூட் போடுங்க. அந்த இதா இல்ல ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையா? இல்ல அது இல்ல அதானே. இல்ல நீங்க இன்னைக்கு ஒரு பார்த்த ஒரு விஷயத்தை வச்சு நான் ஒண்ணு சொல்லுவேன், அவ்வளவுதான். இந்த சீசனுக்கு அப்புறம் தான் சாப்பாடு ரொம்ப லிபரல் ஆச்சு. ஒத்தரால அது வந்து இப்படி வந்துருச்சு. மைக்கா கண்டுபிடிச்சு இப்ப தெரியுதா நான் சொல்றப்ப நம்புவீங்களா? நீங்க கண்ணால பார்த்து நீங்க கம்மியா பார்த்திருக்கிறீங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு பார்த்திருப்போம். ஆமா வந்துட்டேன் சார். சேலம் வந்தாச்சு. இந்த வாரம் சேலம். ஓகே நிஜம், டேக் கேர், பை, see you.
Semoga roher no. எனக்கு பக்கா இல்ல யாரும் பேசலையா? யாரும் பேசல. கீழே அசரப் சார் இருக்காங்க. அஷ்ரப் இருக்காரா? மிஷனரில் இருக்காரு பாருங்க. அவர் இருக்காரு, முழிச்சிட்டு இருக்காரா? ஏதாவது ரியாக்ஷன் போட சொல்லுங்க பாப்போம். தூங்கிட்டு இருப்பாரு. இல்லையே, தூங்குற மாதிரி இருந்தா அதிலே சொன்ன போயிருவாரு. நீங்க வேற, நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அவர் ஒருத்தர் தான் இருப்பாரு பாருங்க, அட்டெண்டன்ஸ் மட்டும். விக்னேஷ் ப்ரோ, ஒரு டவுட். கேளு ப்ரோ. இப்போ அந்த இது ஹேர் கட் பண்ணாங்கல்ல ஆதிரை, ஆமா, அது வந்து பாத்ரூம் ஏரியாவா இல்லைன்னா வந்து இதுவா பெட்ரூமா? பெட்ரூம். அவ்வளோ சுத்தத்தை பத்தி வந்து ஃபர்ஸ்ட் நாள் பேசினவங்க ஏன் அது வந்து பெட்ரூம்ல தான் பண்ணுவாங்களா? ஏன் நீங்க போயிட்டு பாத்ரூம்? அதுதான் ப்ரோ, அது பிளட் அங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. அது நல்லா பாருங்க ப்ரோ, ஏற்கனவே அங்கேயே 1.5 மணி நேரம் போச்சு. அந்த வீட்டுல பிளக் பாயிண்ட்லாம் இருக்காதுங்க. எங்களுக்கு ஒரு தரம் ஸ்பான்சர் மிக்ஸி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் கார்டன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அந்த ஒரு சோஃபா, அது பக்கத்துல மட்டும்தான் பிளக் பாயிண்ட், அங்க உட்காந்து அரைச்சான். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் இன்னும் ஞாபகம் இருக்குது, நிஷா போய் உட்காந்து பாவம் அங்க வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் அந்த டாபிக் பத்தி பேசணுன்னே எனக்கு ரெடின் கிங்ஸ்லி தான் ஞாபகம் வருது. மீண்டும் மீண்டுமா அதானே. அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல சார். ஆக்சுவலா அதுவும் எவ்வளவு நேரத்துல எபிசோட்ல இங்க முடிஞ்சதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷத்துல இருந்து 4 மணி நேரம். 4 மணி நேரத்துல அந்த இங்கேயா 4 மணி நேரத்துல அந்த வினோத்தோட கேப்டன்சி டாஸ்கே ஃபுல்லா முடிஞ்சுச்சு. அங்க அந்த ஷேவ் மேட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 35 நிமிஷம் 40 நிமிஷம் முடிஞ்சு. 45 மினிட்ஸ் போச்சுல ப்ரோ. ஆமா ஆமா. ஐயோ, நான் கும்பிடு போட்டோம்பா சாமி. இன்னொன்னு, சாண்ட்ராவும் இதே மாதிரி என்ன எனக்கு தெரியல, கையில கால்ல இருக்கிற முடியெல்லாம் பெட்லயே உட்காந்து எடுத்துட்டு இருந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாமும் பார்த்தேன் இன்னைக்கு நான் ட்விட்டர்ல. அதை தாங்க வந்து அவங்க சொல்லுவாங்க ஆதிரை, இதை இந்த மேட்டர் தான் வந்து சொல்லுவாங்க சாண்ட்ரா பண்ணதை. அதை தான் இன்னைக்கு அவர் சுட்டி காட்டுவார், நீ வந்து சொன்ன இப்போ பண்றேன்ட்டு. பட் இவங்க ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு அந்த இது சார்ஜர் இல்லையாம் போல இருக்கு, ஒயரோட உள்ள ஒரு விஷயம். ஸோ அதுதான் கரெக்டுன்ட்டாரு. இல்ல இல்ல, அவங்க சாண்ட்ரா பத்தி சொல்ல, அவங்க அந்த ஜென்ஸ் அவங்கலாம் வந்து ஷேவ் பண்ணும்போது கீழே பேப்பரோ எதுவும் இல்லாம அப்படியே பண்றாங்க அப்படின்றத சொன்ன மாதிரி சொல்றாங்க. அவங்க சாண்ட்ரா பண்ணது யாருக்குமே தெரியாது, ஆனா அவங்க மட்டும் தனியா அந்த டீலக்ஸ் ரூம்ல தனியா இருந்தாங்க அவங்க. இல்லையே, இது வந்து வெளில பார்த்துட்டு வந்து சொன்னாம தானே சாம். இல்ல, இது இன்னைக்கு நடந்த விஷயம், இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு லைவ்ல நடந்தது. இல்ல இல்ல, அவர் சொன்னது வந்து இவங்க வந்து சொன்னது, அது மேபி தெரியல, இவங்க யாராவது தான் சொல்லணும். சாம் தூங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சாம் இருக்கியா? இல்ல இல்ல, லைவ்ல இன்னைக்கு நடந்தது, யாரும் அதை நோட்டீஸ் பண்ணல, ஜஸ்ட் கிளிப்பிங்ஸ் மாதிரி ரொட்டேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு சாண்ட்ரா வந்து திட்டினது வந்து சாண்ட்ராக்காக தான் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்றேன். இங்க இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் கோவப்பட்டு பேசினாங்க. பட் ஸ்டில் இது அவங்க பண்ற சில விஷயங்கள் வந்து தப்பா தான் வெளியில போகுது. ஆக்சுவலி தப்பா போர்ட்ரே ஆகுது. அவங்க வேற ஒண்ணு நினைச்சு பண்ணாங்க, இவங்க எல்லாரையும் வந்து வச்சு செய்யணும்ன்ற மாதிரி. பட் அவங்களுக்கே வந்து அது ரொம்ப பேட் நேம ஏற்படுத்தி கொடுத்ததுன்றதுனாலதான் அவங்களுக்கு 2 மணி நேரம் அவர் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்றது என்னுடைய கருத்து, நான் பார்த்த வரையிலும். ஏன்னா இது வந்து தனிப்பட்டவங்களோட விருப்பம். அவங்க யாரும் வந்து இவங்கள வேணும்ட்டே பண்ணாங்களா அது எனக்கு தெரியாது, அங்க கேம் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இது எப்படி வெளியில வருது, எப்படி ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வருதுன்னா, அவங்க எல்லாருமே அதர் தேன் சாண்ட்ரா எல்லாருமே அந்த வீட்ல வந்து அவங்க